ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டயத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் சி சர்க்யூட் அனாலிசிஸ்லாம் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோ அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா நான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதாவது கொஸ்டின் வந்து மீடியமாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஸ்டின் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இது மாறலாம். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கலாம், ஒரு சில கொஸ்டின் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு கொஸ்டின் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இது வந்து நம்ம டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு கன்சிடர் பண்ண வரைக்கும் கொஸ்டின் மீடியம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நம்ம மட்டும் தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து டோட்டலாக நம்ம எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த இதை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மறக்காமல் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனோடனே அதில் போய் ஓட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் கூட யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 நாள் எக்ஸாம் லீவ் இருக்குது. ஸோ அதாவது நம்மளுக்கு 3ஆம் தேதி தான் நெக்ஸ்ட் எக்ஸாமு. ஸோ 31, 1, 2 இந்த 3 நாள் நம்மளுக்கு லீவ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் சேர்க்காதீங்க, நம்மளுக்கு 3 நாள் வந்து எக்ஸாம் லீவ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் 3 நாள் லீவில் எப்படி நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 31ஆம் தேதி வந்து ஒரு 2 யூனிட் படிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதாவது 1ஆம் தேதி வந்து அடுத்த 2 யூனிட் படிங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நாள் வந்து ஒரு யூனிட் படிங்க. அது போக பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர்லேருந்து படிக்காதீங்க, அதாவது 1, 2 அப்படி படிக்காதீங்க. மேக்ஸிமம் பேக்லேருந்து போங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் அதாவது ஃபஸ்ட்டு 2 யூனிட்ல இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினாக வரும். அதனால் நீங்கள் லாஸ்ட் நாள் படிச்சிருக்கனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரீகால் நீங்கள் வந்து 5ஆவது யூனிட் 4ஆவது யூனிட்லாம் கடைசி முதல் படிச்சிருப்பீங்க. அதாவது லாஸ்ட் நாள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் வந்து மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாற்றி படிக்கிறத விட எனக்கு ஆர்டராக படித்தா தான் பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து என்னோட சஜஷன் படி தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பட் ஒவ்வொரு நாளைக்கு வந்து 2 யூனிட் படிங்க. சப்போஸ் நீங்கள் 3 படிக்க போகிறீங்க இல்லை 4 படிக்க போகிறீங்கனாலும் ஓகே தான். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி முடிஞ்ச எக்ஸாமில் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்கமிங்கில் வரப்போகிற அந்த ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் இந்த தப்பை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் சியும் சர்க்யூட் அனாலிசிஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் வந்து இன்றைக்கி மீடியமாக தான் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம், ஒரு சில பேர் கஷ்டமாகவும் இருந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, யார் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பாஸ் ஆகிடலாம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கே இருக்கும். எப்படி இருந்தாலும் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா போன டைம் செமஸ்டர் 1 ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் இந்த டைம் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வர எக்ஸாமில் இதை விட நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் ரீகால் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனோட சஜஷன் தான், நீங்கள் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தோணுச்சோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் சியும் சர்க்யூட் அனாலிசிஸ் நம்ம போட்டிருக்கதை நான் ஆல்ரெடி டெலகிராம்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் சேனல்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் லிங்க் கொடுக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீ கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.